ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான மேட்ச்சு இங்கிலாந்து வர்சஸ் இந்தியாவோட தேர்ட் ஓடிஐ மேட்ச். இதுதான் வந்து டிசைடிங் ஃபேக்டராக அமைய போகிற மேட்ச்சு. ஸோ யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற முக்கியமான மேட்ச்சு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கீ ஃபேக்டர் வந்து 4 கீ ஃபேக்டர்னே சொல்லுவேன். அந்தளவுக்கு முக்கியமான ஒரு சேஞ்சஸ் வந்து இந்தியா கொண்டு வந்து ஆகணும். அது போக பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா நியூஸ் வந்து சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்து கிடச்சிருக்குது. என்ன நியூஸுங்கிறத லேட்டராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்ட் ஓடிஐ மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியா ஜெயிச்சாகணுங்கிற சிச்சுவேஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா 2020 வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க இந்தியாவை இங்கிலாந்து. அதே மாதிரி 2027 வேர்ல்டு கப்புமே இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்து எல்லாருமே இந்தியன்ஸ் எல்லாருமே சரி, ஃபேன்ஸும் சரி, கிரிக்கெட் ஃபேன்ஸுமே ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே பார்க்க தான் போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுல தான் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்குன்னே சொல்லணும். ஏன்னா இந்தியா வந்து லாஸ்ட் 3 ஓடிஐ சீரியஸ் இங்கிலாந்து கூட வந்து தோத்ததே இல்லை, ஜெயிச்சே தான் செஞ்சுருக்காங்க. அதுவும் 3-0, 2-1, 2-1 அந்த மாதிரி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே அதை மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. 2020 இப்படி தான் லாஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கிலாண்டோட ஓடிஐ சீரியஸுமே வந்து கண்டிப்பாக நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஓடிஐ பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியன் டீம் வந்து காமிச்சது. வேறு லெவலில் ப்ளே பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மேட்ச் வந்து அதாவது பேட்டிங் சொன்னால் சூப்பராக இருந்துச்சு. ஃபீல்டிங் வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்குமே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா இயர்லி விக்கெட்ஸ்லாம் இங்கிலாந்து வந்து நல்லா தான் எடுக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சொதப்ப தான் செய்கிறோமோ. ஃபஸ்ட் ஓடியிலேருந்து இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதோட எஃபெக்ட் தான் வந்து செகண்ட் ஓடியிலுமே வந்து நமக்கு நடந்துச்சு. அதனால தான் வந்து தோல்வியை சந்திக்க வேண்டுச்சு. ஸோ இந்த சீரீஸ் மூலமாக 2 மேட்ச் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய 4 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீ ஃபேக்டராக பார்க்கறது வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே வந்து பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஓடியிலையும் ஃபஸ்ட் ஓடியிலையும் பார்த்திங்கன்னா சில ஃபியூ பேட்ஸ்மேன் தான் நின்றுருப்பாங்க. சுப்மன் கில், வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல் இவங்க 3 பேர் நின்றுருப்பாங்க. இல்லை அப்படின்னா அதே மாதிரி செகண்ட் ஓடியில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி இவங்க மட்டும்தான் நின்னாங்க. அதுக்கப்புறம் பும்ரா வந்து ஏதோ அடித்தார், அவர் ஓகே, அதனால பரவாயில்ல. பட் செகண்ட் ஓடியை பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் 55 ரன்ஸில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 5-6 விக்கெட்டை வந்து இழந்திருப்பாங்க. அதாவது 7 விக்கெட் இழந்திருப்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ரேயஸ் ஐயரும் விராட் கோலியும் பில்டப் பண்ணாங்க. 161, 68 இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 233க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த பேக்டர்ஸை வந்து எப்படி வந்து கம்பேக் பண்ணி கொண்டு வந்து அவங்கள வந்து எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறதுமே வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ கேஎல் ராகுல் இல்லை, வாஷிங்டன் சுந்தருமே வந்து இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கேஎல் ராகுல் ஃபஸ்ட் ஓடியில் இருக்க தான் செஞ்சார். அவர் சரியாக அடிக்கலை அப்படிங்கிறதும் யதார்த்தமான உண்மை. ஸோ வந்து 1 டவுன் 3 சரி 2 டவுனுக்கு அப்புறம் வந்து வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சம் வந்து நின்று விளாடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஓடியில் வந்து வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல் பார்ட்னர்ஷிப் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. இங்கே வந்து விராட் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் பண்ணாங்க. ஆனால் வந்து அதர் பேட்டர்ஸுமே வந்து அவங்க வந்து ப்ரூவ் ஆன் பண்ணக்கூடிய நிலமையில் இருக்காங்க. ஏன் பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாண்டோட பவுலர்ஸ் வந்து தெறிக்க விட்றாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பவுலிங் வந்து எஃபெக்ட் வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க. ஏன்னா வந்து லாஸ்ட்டு ஒரு 33 ரன்ஸு, 53 ரன்ஸ் வந்து 55 ரன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா வேறு லெவல் பவுலிங்காக தான் இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபீல்டிங் வந்து நல்லாவே இருக்குது கம்பேர்ட் டு இந்தியன் டீம். ஸோ சில ஃபீல்டிங்கில் வந்து கையில் வர கேட்செல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. இங்கிலாண்டுமே மிஸ் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஃபீல்டிங் வந்து சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஏன் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ரன்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபீல்டிங்கில் வந்து கொஞ்சம் சொதப்புறோமோ அப்படிங்கும். அதேமாதிரி பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஓடியில் ஜஃப்ரா ஆர்ச்சராக இருக்கட்டும், சாஹிபாக இருக்கட்டும், அட்டிக்சனாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே வந்து வேறு லெவலில் பவுல் பண்ணாங்க. தரமான பவுலிங் கிடச்சிது. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 55 ரன்ஸில் வந்து 7 விக்கெட்ஸ் இழந்தோம். இது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இப்படி ஆல் ஆஃப் சடன் எல்லா விக்கெட்டுமே போகுது அப்படின்னா வந்து 3 டவுன் 4 டவுன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் சொதப்புறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபேக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஜோ ரூட் ஃபேக்டர். நம்ம ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் பட்லரோட விக்கெட் எடுத்துடுறாங்க, ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டை ஈஸியாக எடுக்கிறாங்க, பென் டெக்கெட் வந்து அடி பொலகிறாரு, ஆனால் விக்கெட் எடுத்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது ஜோ ரூட்டோட விக்கெட் எடுக்குது ரொம்பவே திணறாங்க. ஏன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஓடியிலுமே அவர் தான் நின்று அடித்தார், செகண்ட் ஓடியிலுமே அவர் தான் நின்று அடிச்சிருக்காரு. 99 ரன்ஸ் வந்து செகண்ட் ஓடியில் வந்து அடிச்சிருக்காரு. பவுலர்ஸ் எல்லாமே ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறாரு. பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தம் உண்மை. ப்ரெஷர் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜோ ரூட்டால் நிற்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் பார்த்திங்க அப்படின்னா ஹை ஸ்கோரிங்கும் இல்லை, அதே மாதிரி பவுலிங் அட்டாக்கில் வந்து டைட்டும் பண்ண முடியல அவரை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதானமாக விளையாடுறாரு. அதே மாதிரி ஃபீல்டிங்குமே வந்து சரியாக இல்லை. அதனால் ஒரு தடவை வந்து கையில் கேட்சை கொடுத்தாரு. சிவம் துபே அவர்கள் வந்து அவரோட பவுலிங்லேயே வந்து மிஸ் பண்ணுவார். பட் வந்து ஹெவியாக வந்து அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா ஃபஸ்ட் ஓடியை நம்ம ஜெயிச்சிட்டோம். பட் செகண்ட் ஓடியில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அவர் அழகாக நின்று விளாண்டார். கேட்ச் மிஸ்ஸிங், ஃபீல்டிங் வந்து மிஸ்ஸிங் ஆகும்போது அவர் வந்து இன்னுமே வந்து ஸ்டேபிளாக நின்று விளாட்றதுக்கான வாய்ப்பு நல்லாவே கிடைக்குது. ஆர்கானிக் கிரவுண்டான லார்ட்ஸில் வந்து தாதா கங்குலி அவர்கள் வந்து என்ன பண்ணாரோ அதை எல்லாருமே பண்ணணும்னு தான் ஆசைப்படுறோம். அந்தளவுக்கு வந்து ஒரு வெக்ட்ரியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் தான். பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு பேக்லாக்ஸ்லாம் இருக்குது இந்தியன் டீமுக்கு. ஸோ இதை தாண்டி எப்படி வந்து விளாட போகிறோம் அப்படிங்கிறதான் உண்மை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா
நம்ம எம்எஸ் தோனி அவர் வந்து ஒரு பாலிசி வந்து ஃபாலோ பண்ணுவார். ஒன்ஸ் வந்து டீம் எடுத்துட்டார் அப்படின்னா அந்த சீரியஸில் வந்து அவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டார். அதே டீமை வச்சு விளாட்றதுக்கு ட்ரை பண்ணுவார். அதை வந்து இங்கிலாந்து வந்து பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டீமே சேஞ்ச் பண்ணலங்க. டீமை சேஞ்ச் பண்ணாமலே அப்படியே விளாண்டுட்ருக்காங்க. ஒரு பவுலர் சேஞ்ச் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் இருக்குதே தவிர மித்தபடி சேஞ்சே பண்ணல. அவங்க டீமில் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்சன் கூட வந்து சூப்பராக வந்து விளாண்டு 50லாம் அடித்து அவங்க ஸ்கோரை வந்து ஏற்றிட்டு கொடுத்தாரு. அந்த மாதிரியான ஒரு கேமே இங்கே வந்து இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவோட நியூஸ் வந்து குட் நியூஸாக இருக்குதுங்க. நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கிட்ட மாதிரி அவர் வந்து கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல நியூஸாக எதிர்பார்க்கப்படுது. இது வந்து கடைசி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவரோட ஏஜ் ஃபேக்டரை வந்து பார்ப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறதுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் இவங்களை எப்போவுமே வந்து நம்ப முடியுமா அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் இது சொல்லுவேன், இவங்க சொன்னாலுமே செக்ரட்டரி சொன்னாலுமே வந்து இந்த மேட்ச் வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான மேட்ச். அவர் கண்டிப்பாக வந்து அவரோட ஸ்டாண்டை வந்து காமிக்கணும். ஏன் அப்படின்னா அவர் என்ன ஒரு லெஜெண்டு, எப்படி விளையாடுவார் அப்படிங்கிற நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தான். பட் ஆனால் இந்த டைம் வந்து அவர் ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக வந்து 2027 வேர்ல்டு கப் வந்து அவர் விளாடணுங்கிறதான் எல்லாரோட விஷயமே. கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா லார்ட்ஸில் அவர் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை காமிக்கணும் அப்படிங்கிற வெயிட்டிங் இருக்குது. நார்மலாகவே வந்து அவர்கிட்ட வந்து எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவரை ஏன் தூக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைஸ் ஆனப்போ அவர் வந்து அடித்தே ஆகணும், அடித்து விளாடணும் ரோஹித் சர்மா அப்படிங்கிறதான், ஹிட்மேன் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட தாட்டாகவுமே இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து நிரூபிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லா ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போதே வந்து இங்கிலாண்டோட மேட்ச் இந்தியா கூட விளையாடும் போது வந்து இது வந்து ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய மேட்சாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த தேர்ட் ஓடியை வந்து அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னு சொல்லணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவோட கேம் எப்படி அமைய போகுது, இந்தியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, சுப்மன் கில்லோட கேப்டன்சி எப்படி அமைய போகுது இப்படிங்கிறது பல கேள்விகள் வந்து சுற்றி இருக்கிறது தான் உண்மையாக யதார்த்தமான உண்மை. ஸோ இதில் வந்து யார் வந்து அப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுமே ரொம்ப உண்மையாக இருக்குது. ஸோ இஷான் கிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கேஎல் ராகுலுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா, ஸோ கேஎல் ராகுல் இன்ஜுரி ஆச்சுன்னா இஷான் கிஷன் கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டாக, அவருக்கு பதிலாக யார் வரலாம், ருத்ராஜ் கேக்வாடை வந்து உள்ளே கொண்டு வருவாங்களா, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜெய்ஸ்வாலை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்களா, என்ன மாதிரியான ஒரு திங்கிங் ப்ராசஸ் இருக்குதுன்னு தெரில. பட் ஆனால் எனக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அவர் வந்து மாதிரி ஒரு தரமான ஆல்ரவுண்டர் வந்து வருவாங்களா அப்படிங்கிறது கேட்டால் கேள்விக்குறி தான். இப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்ச்சில் நம்பர் 1 பொசிஷனில் அவர் இருக்கார் ஆல்ரவுண்டராக. ஸோ அவரை வந்து ஏன் வந்து பேக்கப்பாக கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஏன் இந்த கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா ஹர்ஷ் துபே வந்து இப்போ வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, குல்தீப் யாதவ் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது ரவீந்திர ஜடேஜாவை ஏன் வந்து பேக்கப்பாக எடுக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்குது. அவரை மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் வந்து தரமான ஆல்ரவுண்டர் வந்து யாராக இருக்க முடியும் அப்படிங்கிறதுமே வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அந்த லைனப்பே தாறுமாறாக இருக்கும். ஸோ ஹார்திக் பாண்டியா கண்டிப்பாக இருப்பார். அதை தாண்டி வந்து ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல்லாம் இருக்கும்போது சூப்பரான ஒரு லைனப்பாக தான் இருக்கும். அதை வந்து ஏன் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியுமே இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே பதில் கொடுக்குற மாதிரியான மேட்ச் தான் இந்த மேட்ச். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவோட மேட்ச் எப்படி இருக்குது அமைய போகுதுன்னு பார்க்கணும். கேப்டன்சி கில்லோடது எப்படி வந்து செட் ஆக போகுதுங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இந்தியன்ஸோட ஃபீல்டிங் வந்து எப்படி வந்து அமைய போகிறது அப்படிங்கிறதுமே உன்னிப்பாக பார்க்க வேண்டிய சிச்சுவேஷனாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கேஎல் ராகுல் இல்லை அப்படின்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வரப்போகிறா அப்படிங்கிறது, இன்ஜூரி ஆச்சுன்னா பேக்கப்பாக யார் இருப்பா அப்படிங்கிறது, ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கும்போது ஹார்திக் பாண்டியா இருக்கார், இன்னொரு ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜாவும் இருந்தாமே அந்த லைனப் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற கேள்வியுமே எழுப்பப்படுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி வந்து இந்த தேர்ட் ஓடியை வந்து ஐகானிக் விக்டரியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க லார்ட்ஸில் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெற்றிருக்கு. முக்கியமாக ரோஹித் சர்மா அவர்களோட ப்ளே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வேர்ல்டு கப் 2027 வந்து அவர் வந்து அற்புதமான ஒரு ஷோவை வந்து காட்டணும் அப்படிங்கிற வெயிட்டிங்குமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டை பந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.